இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிற பொழுது பக்கத்திலே 2 கள்வர்களையும் சேர்த்து அறைகிறார்கள். அந்த 2 கள்வர்களும் கடைசி வரைக்கும் பாவிகளாய்த்தான் இருந்தார்கள். ஆனால் ஒரு கள்வன் அந்த கடைசி தான் மரணிக்க போற நேரத்துல நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்கிறான். ஏறெடுத்து ஒரு வார்த்தை தான் சொல்கிறான், கர்த்தாவே, நீர் நம்முடைய ராஜ்யத்திலே நீர் வருகிற பொழுது அடியேனையும் நினைச்சு கொள்ளும். உண்மையில இதுல இருக்கிற பெரிய ஆச்சரியம் என்னவென்றா, கடைசி வரைக்குமே கள்வனாக வாழ்ந்த அந்த மனுஷனுக்கு இயேசு மீண்டும் வருவார் என்பதும் ராஜ்யத்திலே அவர் ஆளுகை செய்ய போறார் என்பதும் தெளிவாக அறிந்திருந்தார். உண்மையில அது மெய்சிலிர்க்க வைக்கிற ஒரு காரியம். இப்படி இயேசு வரப்போறார், அவர் மீண்டும் ஆளுகை செய்ய போறார் என்ற அந்த விசுவாசம், இயேசு சொன்னார், இன்றைக்கே என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி அவனை ரட்சித்து கொண்டது. பிரியமானவர்களே, யோசிச்சு பாருங்கள். 2 கள்வர்களுக்கும் ஒரே சூழ்நிலை, ஒரே விதமான பாடு, ஒரே விதமான தண்டனை. ஆனா இந்த மனுஷன், அந்த கள்வர்களில் ஒருவன் இயேசுவை நோக்கி பார்த்து அவர் மீண்டும் வரப்போகிறார் என்பதை விசுவாசித்தார். அன்றைக்கே இயேசுவோட பரதீசில் இருக்கிற பாக்கியத்தை அந்த கள்வன் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கும் நீங்க ஒருவேளை இயேசுவின் வருகையை அசட்டை பண்ணுகிறவர்களா இருக்கலாம். இயேசுவின் வருகையை குறித்து ஒரு நிர்விசாரம் உள்ளவர்களா இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் சீக்கிரத்தில் வரப்போகிறேன், என்னை நோக்கி நீங்கள் பாருங்கள், அப்பொழுது நீங்கள் மீட்கப்படுவீர்கள். ஆகவே இயேசு மீண்டும் வரப்போகிறார், அவர் ஆளுகை செய்ய போகிறார். அவரை நோக்கி நாங்கள் விசுவாசிப்போம். அந்த கள்வன் பரதீசில் இருந்தது போல நாம் இன்றைக்கே மரித்தாலும் அவரோட கூட என்றென்றைக்குமாய் இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.